அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிழங்குகள்லேயே ரொம்ப பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னாக்கா இந்த வெத்தலைவள்ளி கிழங்குகள். அதில் ஏராளமான ரகங்கள் இருக்குது. நம்மளாம் சில ரகங்கள் தான் பார்த்துருப்போம். ஆனால் வெற்றிலை கிழங்குகளை ஏராளமான ரகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு ரகங்களும் நிறத்தின் அடிப்படையிலையும் சுவையின் அடிப்படையிலையும் வித்தியாசமாக இருக்கும். அதனுடைய வடிவத்தினுடைய அடிப்படையிலையும் சற்று வித்தியாசத்தோடவே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு, 40 கிலோ இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலைவள்ளி கிழங்குங்க இது. அப்புறம் இது ராசவள்ளி. அந்த ராசவள்ளிக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இருக்குங்க. ஏன்னா உள்ள ரோஸ் கலரில் இருக்கும். அது வந்து ராசவள்ளி கிழங்கு. அதுவும் வெற்றிலைவள்ளி கிழங்குல ஒரு ரகம். இதை ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு ஆள் உயரத்துக்குலாம் இந்த கிழங்கு வந்திருக்குங்க சில இடங்களில். இந்த கிழங்குகளுடைய அந்த நடவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெரிய குழி தோண்டி அதில் எருவு, உமி, அப்புறம் மக்கக்கூடிய அந்த இலைகள் இது எல்லாத்தையும் போட்டு தாங்க அதை ரெடி பண்ணுவாங்க. அந்த குழியை, அந்த குழியில் ஒரு சின்ன கிழங்காக வைப்பாங்க. அது 1 இல்லை 2 வருடங்களில் ஒரு பிரம்மாண்டமாக இது போல் 55 கிலோ கிழங்காக மாறிடுங்க. நம்ம மக்களுக்கு இது போன்ற பாரம்பரிய மரபு ரகங்களை காட்சிப்படுத்தின நம்ம தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.